அமெரிக்காவின் வரி விதிப்பால் மாற்று வர்த்தக கூட்டாளிகளை தேடி வருவதாக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெய்ன்பாம் தெரிவித்தார். போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க தவறியதாக மெக்சிகோ மீது கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிப்பை அமெரிக்கா அமல்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய மெக்சிகோ அதிபர் தற்போதைய சூழலில் வர்த்தக கூட்டணியை தேவைப்பட்டால் மாற்றும் எண்ணம் இருப்பதாக கூறினார். மெக்சிகோவின் பொருளாதாரம் நன்றாக இருப்பதாகவும் எதற்காகவும் நாடு அடிபணியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் 7ஆம் தேதி அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் புகழ்பெற்ற ஜோகாலோ சதுக்கத்தில் மாபெரும் பேரணியை நடத்தவிருப்பதாகவும் கிளாடியா கூறினார். ராணுவ உதவிகளை தொடர்ந்து யுக்ரைனுக்கு வழங்கி வந்த உளவு தகவல்களையும் நிறுத்தப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அமெரிக்கா யுக்ரைன் அதிபர்கள் சந்திப்பு இரு நாடுகளிடையே விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து யுக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகளை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலையில் யுக்ரைனுக்கு ரகசிய உளவு தகவல்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்படுவதாகவும் உளவுத்துறை சார்ந்த அனைத்து அம்சங்களையும் மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்கா உளவுத்துறை வழங்கும் தகவல்களை யுக்ரைனுடன் பகிர பிரிட்டனுக்கும் தடை விதிக்கப்படுவதாக மைக் வால்ட்ஸ் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் அந்நாட்டிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. யுக்ரைனுக்காக பாதுகாப்பு சார்ந்த உதவிகளை வழங்குவது குறித்து ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ஆலோசிக்க உள்ளனர். யுக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியது ஐரோப்பிய நாடுகளை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த செயலால் ரஷ்யாவின் கரம் வலுப்பெறும் என கருதும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் பாதுகாப்பிற்காக வரும் நாட்களில் அமெரிக்காவை சார்ந்திருக்காமல் தனித்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் போதிய நிதியை திரட்ட ஐரோப்பிய யூனியன் நாடுகள் திட்டமிட்டுள்ளன. இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் தலைவர்கள் பெல்ஜியம் தலைநகர் பிரசலில் கூடுகின்றனர். அப்போது ரஷ்யாவின் எதிர்கால திட்டங்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக அவர்கள் ஆலோசிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டிரம்ப் உரையாற்றிய போது ஜனநாயக கட்சி பெண் உறுப்பினர்கள் பிங்க் நிற ஆடை அணிந்திருந்தது பேசுபொருளாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் முதல் முறையாக டொனால்டு டிரம்ப் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் உரையாற்றினார். அப்போது அங்கிருந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் சிலர் பிங்க் நிற ஆடை அணிந்திருந்தனர். மகளிர் சுகாதார மேம்பாட்டு திட்டத்திற்கு டிரம்ப் அரசு குறைந்த நிதி ஒதுக்குவது, வரி விதிப்பது, நிதிச் செலவு, மகளிருக்கு எதிரான வன்முறை உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கவனம் ஈர்ப்பதற்காக அவர்கள் இவ்வாறு ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிரம்ப் அரசு பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க தவறிவிட்டதாகவும் ஜனநாயக கட்சியை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். பிணை கைதிகள் அனைவரையும் விரைவில் விடுவிக்காவிட்டால் ஹமாஸுக்கு முடிவு கட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் பிடியில் உயிருடன் உள்ள பிணை கைதிகள் அனைவரையும் விடுவித்து கொல்லப்பட்டவர்களின் உடல்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த விவகாரத்திற்கு முடிவு கட்ட தேவையான அனைத்து உதவிகளையும் இஸ்ரேலுக்கு செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர், பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பின் ஒரு உறுப்பினர் கூட உயிருடன் இருக்க முடியாது என தெரிவித்தார். பிணை கைதிகளை விடுவித்து காசாவை விட்டு வெளியேறாவிட்டால் ஹமாஸ் அமைப்பிற்கு முடிவு கட்டப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே ஹமாஸ் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிணை கைதிகளை வெள்ளை மாளிகையில் டிரம்ப் சந்தித்து கலந்துரையாடினார். வங்கதேச கிரிக்கெட் வீரர் முஷ்பிகுர் ரஹீம் ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஒரு வெற்றியை கூட பெறாமல் வங்கதேசம் வெளியேறிய நிலையில் அவர் தனது ஓய்வை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ள முஷ்பிகுர் ரஹீம், சர்வதேச அளவில் வங்கதேசம் பெரிய அளவில் சாதிக்கவில்லை என்றாலும் நாட்டிற்காக களத்தில் இறங்கிய ஒவ்வொரு முறையும் தான் 100% மேல் பங்கு அளித்திருப்பதாக கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் வலுவான பணியாளர் சக்தி மற்றும் வளரும் பொருளாதாரத்திற்கு வழிவகுப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணைய வழி கருத்தரங்கில் பேசிய அவர், மனித சக்தியில் முதலீடு என்பது கல்வி, திறன், சுகாதாரம் ஆகிய தூண்களை அடிப்படையாக கொண்டது என்றார். பல பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் கல்வி முறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை
ஐஐடிக்களின் விரிவாக்கம், செயற்கை நுண்ணறிவின் முழு திறனையும் பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளால் இந்தியாவின் கல்வி முறை 21ஆம் நூற்றாண்டின் உலகின் தேவைகளுக்கும் அளவுகோல்களுக்கும் பொருந்துவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அமெரிக்காவின் புதிய வெளிநாட்டுக் கொள்கை இந்தியாவிற்கு மிகவும் சாதகமானது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். லண்டனில் நடந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவரிடம் அமெரிக்கா மற்றும் சீனாவுடனான இந்தியாவின் உறவு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெய்சங்கர், ஒவ்வொரு தலைவர்களிடமும் ஒவ்வொரு கொள்கை மற்றும் திட்டங்கள் இருக்கும் என்றும் அதனை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இடையே நல்ல புரிதல் இருப்பதாகவும் விரிசல் ஏதும் இல்லை எனவும் விளக்கினார். சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே பல ஆண்டுகளாக தீர்வு காணாத சில விஷயங்கள் இருப்பதாகவும் எல்லை பகுதிகளில் அமைதியான சூழல் உருவாக்க முயற்சித்து வருவதாகவும் கூறினார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியா திரும்பப் பெறுவதில் ஆர்வம் காட்டுவதாகவும் இது நடந்துவிட்டால் நீண்டகால காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் எனவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தொகுதி மறுவரையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டம் தொடர்பாக தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட மாநில அரசுகள் எதிர்த்து வரும் நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், மக்கள் தொகை மேலாண்மை மீது அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை எனினும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். உலகளவில் நாம் போட்டியிட பல மொழிகளை கற்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடு அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பல மொழி மையங்கள் நிறுவப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆந்திர சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்க வேண்டும் என ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. ஆந்திர சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்த ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெறும் 11 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த சூழலில் வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவதை ஒட்டி பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்க வேண்டும் என ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டியின் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவரை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்க முடியாது என சபாநாயகர் ஐயனா பந்த்ரோடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் போது 3 உறுப்பினர்களை மட்டுமே கொண்டிருந்த பாஜகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஜெகன்மோகன் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். கேரளாவில் ஊருக்குள் புகுந்து அச்சுறுத்தி வரும் வன விலங்குகளை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள சக்கிட்டப்பாரா கிராமத்தில் சில தினங்களாக யானை, புலி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வருகிறது. விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதுடன் பொதுமக்களை அவ்வப்போது தாக்கி வருவதால் பொதுமக்கள் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த சூழலில் ஊருக்குள் புகுந்து அச்சுறுத்தி வரும் வன விலங்குகளை சுட்டுக் கொள்ள கிராம பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்தில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் முகாலய அரசர் அவுரங்கசீப்பை புகழ்ந்த சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ இடைநீக்கம் செய்யப்பட்டார். அரசர் சத்ரபதி சிவாஜியின் மகனும் மராட்டிய பேரரசருமான சம்பாஜியின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி ஹிந்தியில் வெளியான சாவா திரைப்படம் குறித்து மகாராஷ்டிர சட்டப்பேரவை வளாகத்தில் சமாஜ்வாதி எம்எல்ஏ அபு அசிம் ஆஸ்மி பேட்டியளித்தார். அப்போது அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 24% இருந்ததாகவும் இந்தியாவை தங்க கிளி என அழைக்கும் அளவுக்கு பொருளாதாரம் வலுவாக இருந்ததாகவும் புகழ்ந்தார். மேலும் அரசர் சம்பாஜிக்கும் அரசர் அவுரங்கசீப்புக்கும் இடையேயான மோதல் அரசியல் ரீதியானது என்றும் கருத்து தெரிவித்தார். இதற்கு சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவையில் ஆளும் பாஜக கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து அபு அசிம் ஆஸ்மியை இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை அமைச்சர் சந்திரகாந்த் பாட்டீல் கொண்டு வந்தார். இதையடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் அபு அசிமை இடைநீக்கம் செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளும் பாஜக அரசின் இந்த நடவடிக்கைக்கு சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருவேறு இடங்களில் பயங்கரமாக தீ விபத்து ஏற்பட்டது. கான்பூரில் உள்ள சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே நொய்டாவில் உள்ள செக்டார் 63 பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது.
தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருவேறு இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கின் கடைசி கிராமமான சர்பாலில் இந்த சோனாமார்க் அமைந்துள்ளது. பனிச்சரிவினால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் பனிச்சரிவின் வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பதி மலைப்பாதையில் 100 அடி பள்ளத்தாக்கில் விழுந்த அடையாளம் தெரியாத பக்தரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அலிப்பிரியிலிருந்து செல்லும் மலைப்பாதையில் சென்றபோது பக்தர் ஒருவர் பள்ளத்தாக்கில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அக்ககார்லா கோவில் எதிரே உள்ள அவாச்சாரி கோனா பள்ளத்தாக்கு 100 அடி கொண்டது. இதில் திடீரென ஒரு பக்தர் குதித்ததாக சக பக்தர்கள் தேவஸ்தானத்திற்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து தற்கொலைக்கு முயன்ற பக்தரை தேவஸ்தான விஜிலன்ஸ், வனத்துறை, தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் என 40 பேர் கொண்ட குழு தேடி வருகிறது. பள்ளத்தாக்கில் கயிறு கட்டி இறங்கி பக்தரை தேடி வருகின்றனர். தாய் இறந்த துக்கத்திலும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவனின் கல்வி செலவை ஏற்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரைச் சேர்ந்த மாணவன் சுனில்குமாரின் வீட்டிற்கு சென்ற அப்பாவு அவருக்கு ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார். அப்போது மாணவனின் கல்வி செலவை முழுவதுமாக ஏற்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மாணவன் சுனில்குமார் தனது தாய் இறந்த துக்கத்திலும் 12ஆம் வகுப்பு தமிழ் தேர்வை எழுதினார். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறியிருந்தார். விழுப்புரம் அருகே உள்ள நத்தமேடு கிராம விவசாயிகள் சொந்த செலவில் வாய்க்காலை தூர்வாரியுள்ளனர். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அக்கிராம விவசாயிகள் தென்பெண்ணை ஆற்று நீரை வாய்க்கால் மூலம் கொண்டு வந்து பாசனம் செய்துள்ளனர். காலப்போக்கில் ஆக்கிரமிப்புகளாலும் தூர்வாரப்படாமல் இருந்ததாலும் வாய்க்காலில் தண்ணீர் வராத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விவசாயிகளை 4 லட்சம் ரூபாய் செலவில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்காலை தூர்வாரியுள்ளனர். அதேவேளையில் தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இந்த பென்சர் புயலால் எங்களுக்கு நிரந்தரமாக நீர் கிடைக்க வேண்டிய அந்த பம்பை வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் எங்கள் ஊருக்கு தண்ணி வரது வாய்ப்பு கெட்டு ஏரியில் நீர்மட்டம் குறைந்து பயிர்கள் காய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது நம்முடைய மூதாதையர்கள் ஏற்படுத்திய அந்த வாய்க்காலை தூர்வாரி அதன் மூலமாக தண்ணீரை கொண்டு நேரடியாக நிலத்துக்கு பாய்ச்ச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த முயற்சியில் இறங்கினோம். அந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 3ஆம் நாளில் முருகப்பெருமான் ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் எழுந்தருளினார். வள்ளி தெய்வானையுடன் மாட வீதிகளில் உலா வந்த அவரை திரளான பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டனர். அப்போது கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையிலிருந்து பிற்பகல் 12:15, 1:15, 1:30, 2 மணிக்கும், மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து பிற்பகல் 12:05, 12:35, 1 மணிக்கும் புறப்படும் மின்சார ரயில்களும் முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகின்றன. சென்னை காமராஜர் சாலையில் காவல்துறையினரின் வாகன சோதனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
காமராஜர் சாலையில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த வாகனம் ஒன்றை சோதனையிட்டனர். அதில் 28 கிலோ தங்க நகைகள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. உரிய ரசீதுகள் இருந்தாலும் தங்கத்தை பறிமுதல் செய்து 1000 விளக்கு வணிகத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். காரில் வந்தவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பிரபல நகைக்கடைக்கு எடுத்துச் செல்லப்படவிருந்த நகைகள் என தெரியவந்துள்ளது. இருப்பினும் நகைகளுக்கான ஆவணங்களின் உண்மைத்தன்மை குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோடை காலத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் 4 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 102.38 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 101.84 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்தது. இதேபோல் சேலம், கரூர் மாவட்டம் பரமத்தியிலும் வெயில் சதமடித்துள்ளது. தமிழ்நாட்டில் 4 இடங்களில் இந்த ஆண்டு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குழந்தை திருமணம் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே உள்ள மலை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கும் காளிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மாதேஷ் என்பவருக்கும் சில நாட்களுக்கு முன்பு பெங்களூருவில் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்தில் விருப்பமில்லாத சிறுமி மாதேஷ் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். இதனை அடுத்து சிறுமியின் உறவினர்கள் சிறுமியை வலுக்கட்டாயமாக தோளில் தூக்கிச் சென்று மாதேஷின் வீட்டில் விட்டுள்ளனர். அப்போது சிறுமி கதறி அழும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக சிறுமியின் பாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சிறுமியை மீட்ட காவல்துறையினர் அவரை திருமணம் செய்து கொண்ட மாதேஷையும் பிடித்து தேன்கனிக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மாதேஷிடம் மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயில்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் போது பக்தி பாடல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சினிமா பாடல்களுக்கு அனுமதி இல்லை எனவும் கூறியுள்ளது. புதுச்சேரி திருமலைராயன்பட்டினம் பகுதியில் உள்ள வீதி வரதராஜ பெருமாள் கோயில் திருவிழாவின் போது பக்தி பாடல்களை தவிர சினிமா பாடல்கள் அதிகமாக பாடப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இவ்வாறு கூறியுள்ளது. வழக்கு விசாரணையின் போது புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்குள் பக்தி பாடல்கள் மட்டுமே பாட அனுமதி உண்டு என தெரிவித்தது. ஆவின் நிர்வாகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் திட்டமிட்டபடி பால் நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி மார்ச் 11 பால் நிறுத்த போராட்டம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வழங்கிய ₹3 ஊக்கத்தொகையை கிராம சங்கங்களின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி அதன்பின் பால் உற்பத்தியாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பும் பழைய நடைமுறையை ஆவின் நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தையின் போது பால் உற்பத்தியாளர் நல சங்கங்கள் வலியுறுத்தின. மதுரை ஆவின் பொது மேலாளர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த கோரிக்கை ஏற்கப்படாததால் அறிவித்தபடியே பால் நிறுத்த போராட்டம் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டது. மற்ற இடங்களில் எப்படியோ வாகன சந்தையில் கருப்பு வண்ணத்திற்கு எப்போதுமே மவுசு அதிகம், விலையும்தான். வாகன பிரியர்கள் அதிகமாக விரும்பும் வண்ணமாக இருப்பதாலும் மறுவிற்பனை மதிப்பு கொண்டதாக இருப்பதாலும் அனைத்து கார் மற்றும் இருசக்கர வாகன நிறுவனங்களுமே கருப்பு வண்ணத்தில் ஒரு மாடலை அறிமுகம் செய்வதை வியாபார தந்திரமாகவே வைத்திருக்கின்றன. அந்த வகையில் இப்போது மஹிந்திரா ஸ்கார்பியோ Z8 மற்றும் NZ8L ஆகிய இரு மாடல்களிலும் கார்பன் எடிஷன் என்ற கருப்பு வண்ண கார்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கார்களில் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் குரோம் வண்ணம் குறைக்கப்பட்டு முழுமையாக கருப்பு வண்ணத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. அண்மையில் டாடா ஹாரியர் டார்க் எடிஷன் கார்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அவரின் மூத்த மகன் ராம்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரது மூத்த மகன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அன்னை இல்லத்தில் தனக்கு எந்த பங்கும் இல்லை எனவும் வீடு தனது சகோதரர் நடிகர் பிரபு பெயரில் உள்ளதால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ராம்குமார் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கேட்ட நீதிபதி, உரிமையாளராக இல்லாவிட்டால் எப்படி ஜப்தி செய்ய முடியும் என கூறி உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய அனுமதியளித்து உத்தரவிட்டார். பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிக்கும்படி அறிவுறுத்திய நீதிபதி அப்துல் குத்தூஸ் விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தேனி மாவட்டம் கண்டமனூர் அருகே குலதெய்வத்திற்கு இணையாக பசுக்களை வழிபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சித்தார்பட்டி கிராமத்தில் உள்ள பொம்மையை சுவாமி கோயிலில் நடைபெற்ற இந்த மாலை தாண்டுதல் நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர். இதில் பாரம்பரிய முறைப்படி தேவராட்ட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் தம்புரான் பசுக்களுக்கு கொழுக்கட்டை படையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தம்புரான் பசுக்களை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வழிபட்டனர். சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் புறநகர் ரயில் நிலையம் இடையே நடை மேம்பாலம் அமைப்பது தொடர்பான செங்கல்பட்டு ஆட்சியரின் அறிவிப்புகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. பயணிகள் வசதிக்காக நடை மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்த ஆட்சியர் ஆணை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான முதல் அறிவிப்பை தமிழக அரசின் அரசிதழில் தான் வெளியிட வேண்டும் எனவும், நிலம் பொது பயன்பாட்டிற்கு தேவைப்படுகிறது என ஆட்சியரே அறிவிக்க முடியாது எனவும் தெரிவித்த நீதிபதி, சட்ட விதிமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை என கூறி உத்தரவை ரத்து செய்தார். விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றி நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ளலாம் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். 1 ஏக்கர் 45 சென்ட் நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பான செங்கல்பட்டு ஆட்சியரின் உத்தரவை எதிர்த்து பிரீமியர் லெதர் கார்ப்பரேஷன் நிறுவன உரிமையாளர்கள் கொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. உத்தரவை நிறைவேற்றாத கன்னியாகுமரி கல்வி அலுவலர்களுக்கு சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலதண்டாயுதபாணி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் ஆகியோருக்கு 1 வார சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் செலுத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. அரசு பள்ளியில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வூதிய பண பலன்களை வழங்காத கல்வி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதிய பண பலன் வழங்க உத்தரவு பிறப்பித்து 2 வருடங்களாகியும் நிறைவேற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி விக்டோரியா கௌரி, வழக்கில் ஆஜரான முதன்மை கல்வி அலுவலரை பதிவாளர் முன் சரணடைய உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவை 2 வாரங்களில் நிறைவேற்றி அதன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். நடிகர் சிங்கமுத்து மீது நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். தன்னை பற்றி அவதூறாக யூடியூப் சேனலில் நடிகர் சிங்கமுத்து பேசியதாகவும் அவர் 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்றும் நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் தன்னை பற்றி கருத்து வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு சாட்சியம் அளிப்பதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள 4வது மாஸ்டர் நீதிமன்றத்தில் நீதிபதி கிறிஸ்டபர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் வடிவேலு நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அப்போது சிங்கமுத்து வழக்கறிஞர் எஸ். அறிவழகன் ஆஜராகி நடிகர் வடிவேலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாக உத்தரவிட்டார். இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கரூரில் தொழிலதிபரிடம் 15 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழக சிறப்பு வருவாய் அலுவலர் கைது செய்யப்பட்டார். சூரிய பிரகாஷ் எனும் அவர் 2016ஆம் ஆண்டு கரூர் மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்தபோது சிலருடன் சேர்ந்து நல்லமுத்து எனும் தொழிலாளரிடம் அசாம் மாநில அரசுக்கு தேவையான டெக்ஸ்டைல் ஆர்டர் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் சூரிய பிரகாஷ் உள்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சூரிய பிரகாஷை சென்னையில் காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சேமிப்பு விஷயத்தில் இந்திய பெண்களிடம் பெரும் மாற்றம் நிகழ்ந்து வருவதாக நிதி ஆலோசகர்கள் கூறுகின்றனர்.
பங்குச்சந்தை முதலீடு, மியூச்சுவல் ஃபண்ட் என தங்களது நிதி செயல்பாடுகளை யாருடைய தயவும் இல்லாமல் அவர்கள் சுயமாக மேற்கொண்டு வருவதாக நிதி ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். பெண்கள் தங்கள் குழந்தைகளின் திருமணத்தை இலக்காக கொண்டு பணத்தை சேமிக்கும் போக்கு மாறி தங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களுக்காக பணத்தை சேமிக்கும் போக்கு உருவாகியுள்ளது. அதேபோல சுற்றுலா பயணங்களுக்கான சேமிப்பில் ஈடுபடுவது இந்திய பெண்கள் மத்தியில் அதிகரித்து இருப்பதாகவும், பெண்கள் நல்ல ஊதியத்தில் வேலைக்கு செல்வதன் காரணமாக அவர்களால் நிதி சார்ந்து சுதந்திரமாக செயல்பட முடிவதாகவும் நிதி ஆலோசனை நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பாகிஸ்தானின் லாகூரில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணி முதலில் பேட் செய்தது. ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்சனும் சதம் அடித்து அசத்தினர். இதனால் அந்த அணி 362 ரன்களை குவித்தது. தொடர்ந்து களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்களின் முடிவில் 312 ரன்கள் மட்டுமே எடுத்து 50 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இறுதி வரை போராடிய டேவிட் மில்லர் 67 பந்துகளில் சதம் அடித்த போதிலும் அது தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு உதவவில்லை. நியூசிலாந்து தரப்பில் கேப்டன் சாண்ட்னர் 10 ஓவர்களில் வெறும் 43 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நியூசிலாந்து இந்தியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவும் நியூசிலாந்தும் ICC ஒருநாள் தொடரின் இறுதிப் போட்டியில் சந்திக்க உள்ளன. ஹிந்தி திணிப்பால் இழக்க நேரிடுவது பணம் மட்டுமல்ல, தமிழர்களின் பண்பாடு மற்றும் மொழியும் தான் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி பழைய பால்பண்ணை பகுதியில் திமுக சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி பேசுகையில், இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக தமிழகம் உள்ள நிலையில் மத்திய அரசு நிதி தராமல் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை முடக்க பார்க்கிறது என்றார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுகையில், கூட்டாட்சி என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிப்பதை வீழ்த்த தமிழக முதலமைச்சர் முனைந்து வருகிறார். எனவே முதலமைச்சர் எடுக்கும் முடிவுகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்ற அந்த அமைச்சர் சொல்றாரு, உங்களுடைய கூட்டாட்சி என்கிற அந்த குழந்தையுடைய தலையில நச்சு பழம் என்கிற இந்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பழத்தை சாய்க்க வேண்டும், குழந்தைக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. அதை சாய்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்ற வீரன் தான் இந்த தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவருக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாம் அவர் எடுக்கின்ற எந்த முடிவாக இருந்தால் அவர் கூட நாம் நிற்க வேண்டும்.